Hi guys, welcome back. இப்போ நம்ம சொல்யூஷன் சாப்டரோட லாஸ்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ல இருக்கோம். 41 கொஸ்டின் ஒரு வழியா வந்தாச்சு, முடிக்க போறோம். ஓகே, இது ஈஸி கொஸ்டின். டிட்டர்மைன் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். டைரக்டா கொடுத்துட்டாங்க, என்ன தேவைன்றது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். அப்போ சொல்யூஷன் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் 25 மில்லிகிராம் ஆஃப் K2SO4. ஏதோ ஒன்று கொடுக்காம K2SO4 கொடுத்துருக்காங்க. அப்போ ரீசன் இருக்கு. In 2 liter of water at 25 degrees Celsius, assuming it is completely dissociated. ஒரு க்ளூவும் கொடுத்தாங்க, அடிஷனல் க்ளூவும் கொடுத்தாங்க. K2SO4நாலே வந்து இது அயான்ஸா ஸ்பிளிட் ஆகும். அயான்ஸா ஸ்பிளிட் ஆகுனாலே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஃபார்முலால வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அயான்ஸா ஸ்பிளிட் ஆகாம ஹைட்ரோ கார்பன் மாதிரி இருந்துச்சுன்னா வராதுன்னு அர்த்தம். இங்க அயான்ஸா ஸ்பிளிட் ஆகாம இருந்துச்சுன்னா வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் வரப்போகுது. ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, பை இஸ் ஈக்குவல் டு ICRT. இதான ஃபார்முலா. பை தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஐ சிக்கு பதில் என்னது, N/Vன்னு போன வீடியோலயே பார்த்தோம். RT. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், வின்றது வால்யூம். பைன்றது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அதான் கேட்குறாங்க. பைன்றதான் கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. ப்ரிப்பேர் பை டிசால்விங் W கொடுத்துட்டாங்க. W இஸ் ஈக்குவல் டு 25 mg மில்லிகிராம் 10⁻³ போட்டுக்குவோம் தேவைப்படுறப்போ. அப்புறம் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் போன வீடியோலயே சொல்லியாச்சு, 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் கெல்வின் பவர் -1 மோல் பவர் -1 வரும். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கெல்வினை மாத்தணும். 273 ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த டெம்பரேச்சர் இன் கெல்வின் விச் இஸ் 298 கெல்வின். கிளியரா? ஸோ ஆர் தெரிஞ்சிச்சு, டி தெரிஞ்சிருச்சு. வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இவ்வளோ 2 லிட்டர்ஸ் வால்யூம் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்பான் மோலார் மாஸ். மாஸ் மோலார் மாஸ் எவ்வளவு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, ஃபார்முலா வச்சு மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா மோலார் மாஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 2 பொட்டாசியம் இருக்கா 2 × 39 பிளஸ் சல்ஃபர் ஒரு சல்ஃபர் இருக்கா 32 பிளஸ் 4 × 16 பண்ணீங்கன்னா மோலார் மாஸ் கிடைச்சிரும், விச் இஸ் 174 கிராம் பர் மோல். ஸோ மாஸ் அப்பான் மோலார் மாஸ், மாஸ் வந்து 25 மில்லிகிராம். ஸோ 25 × 10⁻³ divided by 174. இது அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஐ வேல்யூ தான் இப்ப என்ன சார் இருக்கணும், அது கன்க்ளூஷன் வரலையே சார்னா, பொட்டாசியம் K2SO4 அயான்ஸ் எப்படி பிரியும், இது பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இட் வில் பி ஸ்பிளிட்டிங் ஆஸ் K+, 2 K+ ஆகும், SO4- ஒரு SO4- ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இங்க 2, இங்க ஒண்ணுமே இல்லாட்டி ஒன்னுன்றதா மீனிங். ஸோ 3. ஸோ வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் I இஸ் ஈக்குவல் டு 3. எல்லா வேல்யூம் தெரிஞ்சிச்சு. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு ஐக்கு பதிலா 3 போட போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் Nக்கு பதிலா 25 × 10⁻³ டிவைடட் பை மோலார் மாஸ். வால்யூம் எத்தனை லிட்டர், 2 × 0.0821 இன்டூ கடைசியா இருக்கிற அந்த இதையும் போட்டுரும். இது 0.0821 ஃபைனலா இருக்கிற டெம்பரேச்சர் which is 298 கெல்வின் போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting the osmotic pressure. osmotic pressure ஃபைனலா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 5.27 × 10⁻³ atm வரும் osmotic pressure. கிளியரா? சிம்பிள் தானே? இதுல எல்லா சம்லையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அது என்னன்னு மட்டும் அந்த சம்ம ரீட் பண்றப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. எல்லா வேல்யூஸும் டைரக்டா கொடுத்து மல்டிப்ளை பண்ற டிவைட் பண்ற மாதிரி சம்ஸ் இருக்கவே இருக்கு. ஒவ்வொரு சம்ல ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த சம்ல என்ன சார் ட்விஸ்ட்னா, வேண்ட் ஆஃப் ஃபேக்டரோடது 3. அது எங்கேயுமே வேர்ட்ஸ்ல இருக்கவே இருக்காது, நமக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் என்னன்றதை நீங்க ரீட் பண்ணியே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம சம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப டைரக்டா பிளண்டா இருக்கவே இருக்காது. அட்லீஸ்ட் மோலார் மாஸ்லயாவது ட்விஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட். சரியா? ஓகே கைஸ், எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் முடிச்சாச்சு. அடுத்து இன்டெக்ஸ்டிவ் ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.